திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கால் அரை முக்கால் முழுசு. என்னடா ரயன், கை வாஷ் பண்ண போன கார்த்திகை இன்னும் காணும். ஆதர்ஷ் தனக்கு முன்னால் நீலாமாமி விரித்த இலையை தண்ணீரால் துடைத்தபடியே கேட்க ரேயோன் பின்புறம் சென்று பார்த்தான். ஏய் கார்த்திக், சாப்பிட வராமல் அந்த ரூமில் அப்படி என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? கேட்டுக்கொண்டே வந்த ரேயோனை பிடித்து அவன் வாயை பொத்தினான் கார்த்திக். கத்தாது, என்னோட ஹார்ட் த்ரப்பை கண்டுபிடித்துக்கிட்டேன். உலகத்திலேயே ஐஸ்வர்யா ராயை விட பேரழகியைத்தான் நான் கல்யாணம் செஞ்சுப்பேன்னு சொன்னேன்ல. இதோ ஜன்னலுக்கு அப்பாலே இருக்கா பார். சாதாரண காட்டன் சேலையிலேயே எவ்வளவு அழகு பார். கார்த்திக் சொல்ல ரேயோன் திகைத்து நின்றான். இந்த ஓட்டு வீட்டிலேயா இருக்காள் உன்னோட ஹார்ட் த்ராப்? பேசாம வா, ஆதர்ஷ்க்கு தெரிஞ்சதுன்னா கத்த போகிறான். ரேயான் சொல்ல அவனை முன்னால் இழுத்து திறந்திருந்த அறையின் முன்பாக கொண்டு நிறுத்தினான். அந்த பெண் அவர்களை கவனிக்காமல் தொடர்ந்து 1001 திரைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பாருடா, ப்ரொஃபைல்லேயே இவ்வளோ அழகாக இருக்கா, நேராக பார்த்தா எப்படி இருப்பா? கார்த்திக் ஆர்வத்துடன் கேட்டான். ரேயோன் அந்த பெண்ணின் அழகை கண்டு பிரமித்து போய்விட்டான். உண்மையிலேயே சூப்பரான அழகிதாண்டா. சினிமாக்காரனுங்க கண்ணில் சிக்காம எப்படி தப்புனா? நீ பாட்டுக்கு அவன் மேலே காதல் வயப்பட்டுடாத. இவ்வளவு பேரழகி இத்தனை நேரம் யார் கண்ணிலேயும் படாமலாயிருந்திருப்பாள். அவளுக்கு கல்யாணம் கூட ஆகியிருக்கும். இல்லைனா முறை பையன் ஃபாரின்ல இருப்பான். ரேயோன் கூற சரியாக இட்லி குண்டானை கழுவுவதற்காக சுமந்து கொண்டு வந்தாள் மாமியின் உதவியாளன் அல்லுடு. என்ன இங்கே நிற்கிறள்? அங்கே இலை போட்டாச்சு, போய் சாப்பிடுங்கோ. அல்லுடு சொல்ல கார்த்திக் தயங்கினான். சட்டென்று கை கொடுத்தான் ரேயான். அவன் எம்ஜிஆர் ரசிகன். 1001 படம் ரொம்ப பிடிக்கும். அதுதான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தா உள்ளே இருக்கிற லேடி கோவிச்சுக்க போகிறாங்க, வாடா போகலான்னு நான் தான் அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் என்றான் ரேயோன். சேச்சே, இந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு கோபமெல்லாம் படக்கூட தெரியாது அல்லுடு சொன்னான். இந்துவா அவளோட பெயர்? முழு பெயர் என்ன? இந்துமதியா? கார்த்திக் படபடப்பட்டுன்னு கேட்டாள். இல்லை, இந்துஜா, மாமியோட பொண்ணு. செல்லம்மா இந்துன்னு கூப்பிடுவா. அல்லுடு இட்லி குண்டானை கழுவியபடியே பதில் கொடுத்தான். மாமியோட மாப்பிள்ளையா நீங்கள்? ரேயோன் வேண்டுமென்றே தான் கேட்டான் அவனிடம். வாயை அலம்புங்கோ, எனக்கு இது தங்கை மாதிரி. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அல்லுடு சொல்ல கார்த்திக் நிம்மதி பெருமூச்சு விட்டான். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இனிமே இட்லி தடையில்லாமல் வயிற்றில் இறங்கோ என்றபடியே ரேயோனை அழைத்து கொண்டு உணவறைக்கு சென்றான் கார்த்திக். ஆதர்ஷை எப்படி சமாளிக்க போகிற? ரேயோன் கிசுகிசுத்தான். கங்கனா 4 பேரில் ஒருத்தனை காதலிக்கிறான்னு சொல்லியிருக்காள்ல, அந்த 4 பேரில் ஒருத்தன் நான் இருக்க விரும்பலை. அவள்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நான் இந்துஜாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னான். அவன் மறுபடியும் வேற ஒன்றும் சொல்ல மாட்டான். கார்த்திக் சொன்னான். ரேயோனுக்கு பொறுமை இல்லை. பாதி டிஃபன் சாப்பிடும் பொழுதே விஷயத்தை ஆதர்ஷிடமும் தினேஷிடமும் போட்டு உடைத்து விட்டான். ஆதர்ஷ் டார்க் டெமன்ஸ் ஒரு விக்கெட் அவுட். நம்ம கார்த்திக் காதலில் சிக்கிட்டான், கல்யாணம் வரைக்கும் கூட போயிட்டான் என்றதும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் ஆதர்ஷ். வாட் நான்சென்ஸ்! இப்போ தான் நாம் முதல் தடவையாக டிஃபன் சாப்பிடவே இங்கே வந்திருக்கோம். அதுக்குள்ளே கை கழுவ போன இடத்துலையே காதல் வசப்பட்டுட்டியா? யாருடா அந்த பொண்ணு? மெஸ்ஸில் பாத்திரம் தைக்கிறவளா? ஆதர்ஷ் அதட்டினான். கத்தாதே, மாமி காதில் விழுந்துட போது. மாமியோட பொண்ணா, பேரழகி. அவள் தலையெழுத்து இந்த மிஸ் மாமி கிட்டே மாட்டிக்கிட்டு இருக்கா. ஈசிஆரில் ஒரு பங்களா வாங்கி அவளை நான் மகாராணியாக கோவிலியாக மெத்திட போகிறேன் கனவுடன் சொன்னான் கார்த்திக். அவசரப்படாதடா, என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் பிரச்சனையில் போய் சிக்கிக்க போகிற தினேஷ் சொன்னான். 2 பேரும் சீக்கிரம் டிஃபனை சாப்பிட்டுட்டு என் பின்னாடியே வாங்க, நானே அவளை காட்டுறேன். அப்புறம் என்னோட முடிவை நீங்களே பாராட்டுவீங்க. கார்த்திக் வாயில் சட்டியில் தோய்ந்த இட்லியை உள்ளே தள்ளியபடியே சொன்னான். டிஃபன் சாப்பிட்டு விட்டு கை கழுவும் சாக்கில் அந்த அறையில் எட்டி பார்த்தனர். இன்னமும் அந்த பெண் கண் கொட்டாமல் 1001 படத்தையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். இந்துஜாவின் பேரழகை கண்டதும் ஆதர்ஷ் மலைத்து போனான். வெறும் ரோஸ் நிற காட்டன் புடவையை மட்டுமே அணிந்திருந்தாள். ஆனால் அந்த கசங்கிய புடவையிலேயே தேவதையாக ஜொலித்தாள் அந்த பெண். நீ சொன்னது சரிதான், ரொம்ப அழகாத்தான் இருக்கா. ஆனால் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். கொஞ்சம் இரு, நான் அவளை அப்சர்வ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆதர்ஷ் இந்துஜாவை வெறித்து கொண்டிருந்தான். திடீரென்று அவள் முகம் சுருங்கியது. நிச்சயமாக இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது கார்த்திக். எதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, அவசரப்படாத. இந்த பெண் உனக்கு சரியாக வரமாட்டா, ஆதர்ஷ் சொன்னான். கார்த்திக்கின் முகம் சுருங்கியது. எனக்கு அழகான மனைவி கிடைக்க போகிறாளேன்னு ஆதர்ஷுக்கு பொறாமைன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி சொல்கிறான். கார்த்திக்
ரேயோன் காதில் கிசுகிசுத்தான். ஆதர்ஷுக்கு பொறாமையா? நோ சான்ஸ். அவளை விட அழகி. அவளை கூட கொண்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்தினால் அவன் மனது அலைப்பாயாது. ஆனால் அவனோட ஜட்ஜ்மெண்ட் எப்போவுமே சரியாக தான் இருக்கும். பார்க்கலாம். ரேயோன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று இந்துஜா திரும்பி அரைவாசலில் இருந்த நால்வரையும் பார்த்தாள். அவள் முகத்தில் எந்தவித மாறுதலும் இல்லை. ஆனால் நிதானமாக எழுந்து வந்து தன் கதவை ஓங்கி சாத்தினாள். நிச்சயமாக அவள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கதவை எப்படி டமால்னு சாத்திரா. ஆதர்ஷ் சொன்னான். அவளை பண்புள்ள பெண். 4 வாலிப பசங்கள் தன்னோட ரூம் வாசல்லே வந்து நின்று முறைச்சு பார்த்தா கதவை மூடாமல் வேற என்ன செய்வாளாம்? எல்லோரும் உள்ளே வந்து உட்காருங்க. நீ மாமியோட கண்டிப்பான வளர்ப்பு, அப்படித்தானே? கார்த்திக் இந்துஜாவுக்கு பறிந்து கொண்டு பேசினான். ஆதர்ஷ் அவனை எரிச்சலுடன் முறைத்தான். பையன் முடிஞ்சிட்டான். அவன் தலையெழுத்த யார் மாற்ற முடியும்? கோபத்துடன் தினேஷிடம் கூறியபடியே அங்கிருந்து அகன்றான். அவன் கிடக்கான். ரேயோன், நீ எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் போகிறோம், கார்த்திக் சொன்னான். மெஸ் மாமி அவர்களிடம் பில்லை நீட்டினாள். என் பெயர் நீலா மாமி. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். நான் கடிகாரத்தை பார்த்து சாப்பாடு போடுற பழக்கம் இல்லை. பசிக்கிற வயத்தை பார்த்து தான் சாப்பாடு போடுறேன், மாமி சொன்னாள். வயத்தை பார்த்து சாப்பாடு போடுங்க, ஏன் இதயத்தை பார்த்து உங்கள் பொண்ணை கொடுங்க என்று சொல்ல துடித்த நாக்கை அடக்கி கொண்டு ஆர்வத்துடன் பின்புறம் நோக்கினான் கார்த்திக். மீட்டிங்க்கு டைம் ஆகுது, கிளம்புங்க. ஆதர்ஷ் அதட்டியபடியே வெளியே நழுவ நண்பர்கள் அவனை பின்தொடர்ந்தனர். லவோஸ்னஸ் தோட்டத்தில் மாத்ருபூதம் செடிகளுக்கு தண்ணீர் வார்த்து கொண்டிருந்தார். ஆதர்ஷ், நேற்று நடுராத்திரி ஒரு பெண் குரல் கேட்டது. கங்கனாவோட ஃப்ளாட்டில் புதுசாக யாரோ பொண்ணு வந்திருக்காப்புல இருக்கே. மாத்ருபூதத்தின் கண்கள் ஆர்வத்துடன் மின்னின. எங்களுக்கு தெரியாது, நீங்கள் அவளையே கேட்டுக்குங்க என்றபடியே நண்பர்கள் தங்கள் ஃப்ளாட்டை நோக்கி நடந்தனர். ஃப்ளாட்டின் கதவு கைப்பிடியில் ஒரு காகிதம் செருகி வைக்கப்பட்டிருந்தது. வியப்புடன் ஆதர்ஷ் அதை எடுத்து உரக்க படித்தான். என் கருப்பு அசுரர்களே, 1 விக்கெட் அவுட்டா? வாழ்த்துக்கள். இப்படிக்கு 4 ஏஞ்சல்ஸ் எனும் வெண்மை தேவதைகள் என்று அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. டார்க் டெமன்ஸ் எனும் கருப்பு அசுரர்களை அதிர்ச்சியுடன் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டனர். டே, சம்திங் இஸ் ஃபிஷி. மெஸ் மாமி வீட்டுக்கு நாம் டிஃபன் சாப்பிட போனோம். அதுக்குள்ளே இங்கே 1 விக்கெட் காலி அப்படின்னு கதவுல எழுதி வச்சிருக்கு. எல்லாம் அந்த கங்கனா வேலையாக தான் இருக்கும். நம்மளை அவமானப்படுத்தி விரட்டுறதுக்குன்னே ஏதோ சதி செஞ்சுக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். சாரி. நாம் அவளை அவமானப்படுத்தி விரட்டுறதுக்கு அவள் இப்படியெல்லாம் பழி வாங்குறா. எதுக்கும் நீ பத்திரமா இருந்துக்கு கார்த்திக். ஆதர்ஷ் குரலில் எச்சரிக்கை துணித்தது. நம்மளை மீறி என்ன நடந்துட போகுது ஆதர்ஷ்? கங்கனா என்ன செஞ்சிட முடியும்? நாம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு போய்கிட்டே இருப்போம். கார்த்திக்கின் மனக்கண்ணில் இந்துவின் பேரழகு நிழலாடியது. இடியட், ஒன் நல்லதுக்கு தாண்டா நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த மெஸ்மாமி விட்டு பெண்ணை பார்க்குறச்சே எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். லைஃப்லே செட்டில் ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்க. இப்போதைக்கு உன்னுடைய மேரேஜ் கனவுகளை தள்ளி வை. நாம் 4 பேரும் இப்போ எந்த பொண்ணுக்கிட்டேயும் மாட்டிக்கக்கூடாது. கங்கனாவை விரட்டிட்டு தான் நமக்கெல்லாம் மேரேஜ், ஆதர்ஷ் கருப்புடன் சொன்னான். நீயே இந்த கங்கனாவே நினச்சிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அவளை மறந்துட்டு ஆஃபீஸுக்கு கிளம்ப வேண்டிய வேலையை பாரு. இன்றைக்கி அவசரமான மீட்டிங் இருக்குல்ல. ரேயோன் தனது அறையை நோக்கி சென்றபடியே பேசினான். மீட்டிங்கில் பங்கேற்பதற்காக ஆதர்ஷும் கார்த்திக்கும் மட்டும் புறப்பட்டு செல்ல தினேஷ் நிதானமாக குளித்துவிட்டு ஆஃபீஸுக்கு புறப்பட்டான். தினேஷ் தனது 2 வீலரில் ஆஃபீஸுக்கு கிளம்பினான். பைக்கிற்கு வேகம் கொடுத்து முன்னேறியவன் ஈசிஆர் ரோடில் நுழைவதற்கு பச்சை சிக்னல் விழுந்ததும் பைக்கிற்கு வேகம் கொடுத்தான். வண்டிக்கு இன்னும் வேகம் கொடுத்து அவன் ஈசிஆர் ரோடில் திரும்ப எதிர்ப்புறம் சிக்னலில் பிரதிபலித்த சிவப்பு விளக்கை அலட்சியம் செய்தபடியே வேகமாக ஸ்கூட்டியில் வந்த ஒரு பெண் திடீரென்று தினேஷின் பைக் குறுக்கே வருவதை பார்த்து பதட்டமடைந்து நேராக அவன் மீது வந்து மோதினாள். தினேஷ் சட்டென்று பிரேக் அடித்து தன் உறுதியான கால்களை சாலையில் ஓங்கி மிதித்து கீழே விழாமல் சமாளித்து கொண்டான். ஆனால் அந்த ஸ்கூட்டி பெண் பிரேக் அடிக்க தோன்றாமல் அப்படியே தடுமாறி வண்டியுடன் விழ ஸ்கூட்டி ஓடிச் சென்று பிளாட்ஃபாரத்தில் மோதியது. சாலையில் கூட்டம் கூட அந்த ஸ்கூட்டி பெண் உயிர் போனது போல அலறத் தொடங்கினாள். இத்தனைக்கும் கீழே விழுந்திருந்தாலும் லேசான சிராய்ப்புகள் தான் அவளுக்கு ஏற்பட்டிருந்தன.
தனக்கு விபத்தை ஏற்படுத்தியவன் வீரப்பன் மீசையுடன் பேட்டை வசாது போல் இருந்திருந்தால் ஒருவேளை அந்த பெண் பேசாமல் தன் வண்டியை எடுத்து கொண்டு போயிருப்பாளோ என்னமோ. ஆனால் கம்பீர வாலிபனாக தினேஷ் கையில் பிரேஸ்லெட், கருப்பு கண்ணாடி சகிதம் தன் பைக் ஸ்டாண்டை போட்டுவிட்டு தன்னை நோக்கி வருவதைக் கண்டதும் அவள் தன்னை ஈவ்டீசிங் செய்யும் ஒரு நோக்கத்தில்தான் அவளை நடுரோட்டில் தள்ளி குப்புற விழ வைத்தான் என்கின்ற எண்ணம் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது. எத்தனை சினிமாக்களில் பார்த்திருக்கின்றாள். வண்டி ஓட்டுச் செல்லும் பெண்களை வேண்டுமென்றே சீண்டி கீழே விழ வைப்பதுதானே இந்த ரோட் சைடு ரோமியோக்களுக்கு வேலையே. அவனை விடக்கூடாது. அவனை பிடித்த போலீஸில் கொடுத்தால் ரவுடியை பிடித்த போலீஸில் ஒப்படைத்த வீரப்பெண்மணி என்று மறுநாள் பேப்பர்களில் பெயர் வரும், சேனல்களில் ஃபைட் கிடைக்கும் என்று நினைத்து விட்டாள். ஸ்டூபிட், இடியட், மங்கி, கூஸ், டேமிட் என்று பராக் பராக் கட்டியும் சொல்லி மன்னரை வரவேற்பது போல தினேஷை வரவேற்றாள் அந்த பெண். வாட் ஹேப்பன் மேடம்? ஒன்றும் புரியாமல் கேட்டான் தினேஷ். தள்ளுறதையும் தள்ளிட்டு இங்கிலீஷில் வேற. மேன் என்னை ஏன் தள்ளிவிட்ட? எனக்கு அடிக்கடிப்பட்டு என் அழகு பாதிக்கப்பட்டிருந்தா நீ அம்மன் நீ கல்யாணம் செஞ்சுக்குவ? பொறிந்து தள்ளினாள் அந்த பெண். அழகா? எங்கே? கீழே விழுந்து எங்கேயாவது போட்டுட்டிங்களா? அதை இங்கேயும் காணமே. ஒருவேளை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டிங்களா? தினேஷ் சுற்றுமுற்றும் பார்த்தபடியே கேட்க பொங்கும் ஆத்திரத்துடன் அந்த பெண் அவனை கடித்து துப்பினாள். கீழே தள்ளிவிட்டு டக்கலா செய்கிற, இரு வச்சுக்கிற. போலீஸ் போலீஸ்! அந்த பெண் அலற பல்லை குத்தியபடி சற்று தொலைவில் நின்றிருந்த டிராஃபிக் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஓடி வந்தார். இன்னும் மாசக்கடைசி வரவில்லை என்பதால் பல்லை ஒரு குச்சியால் குத்தியபடியே நிதானமாகத்தான் வந்தார். என்னம்மா ப்ராப்ளம்? போலீஸ்காரர் கேட்டார். எனக்கு குச்சியால் பல்லை குத்தும் போலீஸ் வேணாம், லத்தியால் பல்லை பெயர்க்கும் போலீஸ் தான் வேணும். இந்த ஆள் என்னை ஈவ்டீசிங் செஞ்சு கீழே தள்ளி விட்டு விட்டான். ஆவேசத்துடன் கத்தினாள் அந்த பெண். சார், இந்த அம்மா ரெட் லைட்டில் நிற்காமல் வண்டியை ஓட்டிகிட்டு வந்து ஏன் மேலே பழிய போட்டுட்டு திசையை திருப்ப பார்க்குறாங்க. தினேஷ் சொல்ல அந்த பெண் முறைத்தாள். ராங் சைடோ ரைட் சைடோ, நாங்கள் எப்போவுமே பெண்களோட சைடு தான். அப்படியே இருங்க, போலீஸை கூப்பிடுறேன் என்றபடி டிராஃபிக் போலீஸ் மிரட்ட கூட்டம் காலையிலேயே தெருவில் சீரியல் பார்க்கும் வாய்ப்பை நழுவ விடாமல் அவர்களை சுற்றி குழுமத் தொடங்கினர். ரெண்டும் டாவு பார்ட்டி தான். அந்த பையனை அது ஐஸ்கிரீம் கேட்டிருக்கோம். அவன் கையில் பைசா இல்லைன்னு எட்டனாவுக்கு மல்லாக்கொட்டை வாங்கி கொடுத்துருப்பான். அந்த கோபத்தில் நடுரோட்டில் சண்டை போடுவது போல என்று ஒரு வழிப்போக்கன் அந்த சண்டைக்கு விளக்கம் வேறு கொடுத்து கொண்டு இருந்தான். போலீஸை அழைப்பதற்கான முயற்சிகளில் அந்த போக்குவரத்து போலீஸ்காரர் இறங்குவத எஸ்கியூஸ் மீ என்று இனிய குரல் ஒன்று கேட்டது. மூவருமே திரும்பி பார்த்தனர். தேவதை போல் ஒரு பெண் நின்றிருந்தாள் அவனது பைக்கின் அருகே. அவளுடைய BMW காரும் நின்றிருந்தது. சார், அந்த ஜென்டில்மேன் மேலே தப்பு இல்லை. நான் சிக்னலில் ரெட் லைட் இருந்ததால் நானும் நின்றுக்கிட்டு இருந்தேன். இந்த லேடி சிக்னலில் நிற்காமல் என்னை தாண்டி வேகமாக போனாங்க. அப்போ சரியா அவரும் ஈசிஆர் ரோட்டில் திரும்பி இருக்கார். அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த லேடி மேலே தான் எல்லா தப்பும். அந்த பெண் சொல்ல டிராஃபிக் கான்ஸ்டபிள் வியப்பாலும் தினேஷ் பிரமிப்பாலும் அந்த பெண் எரிச்சலுடன் அந்த தேவதையை பார்த்தனர். அந்த பெண்ணையும் அவளது காரையும் பார்த்தவுடன் போக்குவரத்து போலீஸ்காரருக்கு வியர்த்து விட்டது. போலீஸ் டெப்டி கமிஷனர் சாய்நாத்தின் மகள்தானே இந்த பெண்? அவ்வளவுதான். ஒரு அபவுட் டர்ன் எடுத்து அந்த ஸ்கூட்டி பெண்ணை முறைத்தார். சாவு கிராக்கி, எவன் உனக்கு லைசன்ஸ் கொடுத்தான்? ஒழுங்கு மரியாதையா கிளம்பி போயிடு, இல்லைனா பிடிக்க உள்ளேயே உன்னை உட்கார வச்சுடுவேன். துணை கமிஷனர் ஐயா பொண்ணை வந்து சொல்லிட்டாங்க ஓ மேலே தான் தப்புன்னு. இனி அங்கே தன் ஜம்பம் பலிக்காது என்பதை தெரிந்து கொண்டு அந்த பெண் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு பேசாமல் கிளம்பி சென்று விட்டாள். தேங்க்யூ மேடம். நியாயமான ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு தான் சப்போர்ட் செய்கிறது வழக்கம். நீங்கள் எப்படி என்ன சப்போர்ட் பண்ணீங்க? தினேஷ் அதிசயித்தான். நோ வே, நான் நியாயத்திற்கு தான் சப்போர்ட் செய்வேன். ஆல் திஸ் டாக் ஆஃப் பெண்ணுரிமை, பெண்ணியம் எல்லாமே சுத்த ரபிஷ். ஆண்கள் தான் சுயநலம் இல்லாத தியாகிகள். ஐ ரெஸ்பெக்ட் மென். அந்த பெண் சொன்னவுடன் தினேஷ் திகைத்து போய் நின்றான். சரியாக ஒரு பழைய பஸ் முகத்துக்கும் பின்புறத்துக்கும் மட்டும் பிங்க் பெயிண்ட் அடித்து கொண்டு பெண்களை மட்டும் சுமந்து கொண்டு சென்றது. அதோ பாருங்க, இலவசம் என்கின்ற பெயரிலே பெண்களோட சுயமரியாதையை கெடுக்கிறாங்க. ஆணுக்கு பெண் சம உரிமைன்னு பேசிட்டு இந்த மாதிரி பெண்கள் ஓசி பயணம் செய்தால் ஆண்கள்கிட்ட என்ன மரியாதை இருக்கும்? எங்களுக்கு ஓசி பயணம் வேண்டாம். ஆண்கள் மாதிரி நாங்களும் காசு கொடுத்து போகின்றோம், எங்களுக்கு சலுகை வேண்டாம்னு பெண்கள் அரசுகிட்டே சொல்லணும். ஆண்கள் துட்டு கொடுத்துட்டு பஸ்ஸில் போகிறாங்க,
ஆனால் அவங்க தான் தங்கைக்கு பெண்களுக்குன்னு திருமணம் செய்கிறாங்க. என்னை கேட்டால் ஆண்களுக்கு மட்டும்னா இலவச பஸ் விடணும் என்றாள் அந்த பெண். மேடம், உங்கள் பெயர் என்ன? உங்களுக்கு எங்கள் டார்க் டெமன்ஸ் சார்பாக ஒரு பாராட்டு விழா நடத்தணும். டார்க் டெமன்ஸ் குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். ஆமாம், பெண்களால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் சங்கம். அவசியம் நீங்கள் எங்கள் நண்பர்களை பார்க்கணும். உங்களை பார்த்தா என் நண்பர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. உங்கள் பேர் என்னங்க? தினேஷ் கேட்டான். ஐ ஆம் அர்ச்சனா, துணை கமிஷனர் சாய்நாத்தோட பெண் என்றபடியே தன் கார்டை நீட்டினாள். நான் ஓர் வார் விடோ. என்னுடைய கணவர் கார்கில் எல்லை துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போய்விட்டார். நான் ஒரு பொட்டிக் வச்சிருக்கேன் என்றபடியே அர்ச்சனா தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். ஒரு தியாகியோட மனைவி, அதனால தான் ஆண்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. தினேஷ் அவளை மதிப்புடன் பார்த்தான். எஸ், ஆண்களை மதிக்கிறதால தான் நான் ஒரு ஆர்மி வீரரை கல்யாணம் செஞ்சுப்பேன்னு அப்பா கிட்டே சொன்னேன். அப்பாவுக்கு அதில் இஷ்டம் இல்லை. வேணும்னா போலீஸை கல்யாணம் பண்ணிக்கன்னு அப்பா சொன்னார். இல்லை, எனக்கு ஆர்மி வீரர் தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சி கௌதமை கட்டிக்கிட்டேன். திடீர்னு அவர் இறந்த செய்தி வந்து விட்டது. கொஞ்ச காலம்தான் அவரோட வாழ்ந்தேன். இருந்தாலும் ஒரு தியாகி, என் கணவர் என்கின்ற மனநிறைவு போதும் எனக்கு. சீயோ, எனக்கு நேரமாவது என்றபடியே அர்ச்சனா புறப்பட்டு விட்டாள். அவள் பூசியிருந்த சென்ட்டின் நறுமணம் தினேஷின் நாசியை தாக்கியது. ஆகா, முதல் முறையாக ஆண்களை மதிக்கும் ஒரு பெண்ணை பார்க்கின்றான். வார் விடோ, கமிஷனர் பெண், பணம், அதிகாரம் எல்லாமே இருக்கின்றது. நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று அவனுக்கு எதிராக ஒரு பெண் இருந்தும் ஆதரவாக தெரிவிக்க காத்திருக்கின்றாள். அர்ச்சனாவை விட ஒரு அற்புதமான பெண் அவளுக்கு கிடைப்பாளா? கொரமண்டல் பொட்டிக் என்று கருப்பு காடில் துலங்கும் தங்க நிற எழுத்துக்களை பார்த்தான். கீழே அர்ச்சனா கௌதம் ப்ரொப்ரைட்டர் என்று எழுத்துக்கள் மின்னின. கௌதம் என்கின்ற பெயர் மறைந்து அவனது கண்களில் தினேஷ் என்று கொட்டைய எழுத்துக்களில் அவனுடைய பெயர் தோன்றியது. அர்ச்சனா தினேஷ். ஒருமுறை உச்சரித்து பார்த்து கொண்ட அவள் தந்த விசிட்டிங் கார்டை சட்டை பாக்கெட்டில் வைத்து அதை வருடி கொடுத்தபடியே பைக்கை நோக்கி நகர்ந்தான். ட்ரினிட்டி இந்தியா அலுவலகத்தில் HR டிபார்ட்மெண்ட் சஞ்சனா வேகமாக ஆதர்ஷின் அறையில் நுழைந்து அவனை அலட்சியமாக பார்த்தாள். புதுசாக OTTக்கு ஆட்களே எடுக்கணும்னு பிரதீஷ் சார் சொல்லியிருந்தார். அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, உங்ககிட்டே கொடுக்க சொன்னார் என்றபடியே ஃபைலை அவன் மேஜை மீது வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தாள். லவ்சி ஹிப்போக்ரட்டம்ஸ், அசிங்கம் பிடிச்ச என்று முணுமுணுத்த ஆரம்பித்த அவன் அவள் வைத்திருந்த ஃபைலை இழுத்து திறந்து பார்த்தான். ஆதர்சு குட்டி 2வது விக்கெட் காலி. இப்படிக்கு வெள்ளை தேவதைகள் என்று ஒரு குறிப்பு அதில் வைக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சியுடன் சஞ்சனா வெளியே சென்ற வழியை எட்டி பார்த்தான். சஞ்சு ஆதர்ஷ் அலறிய அலறல் ட்ரினிட்டி இந்தியாவின் பார்க்கிங் பகுதி வரை எதிரொலித்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.